ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருப்பது நல்லதா கெட்டதா? முதல்ல நீங்க அதை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா, அல்லது பாதகத்தை செய்யுமா, அல்லது பிரச்சனையை கொடுக்குமா, அசிங்கப்படுத்துமா, நஷ்டப்படுத்துமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சுக்கிர பகவான் உச்சமாக நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சுக்கிர பகவான் உச்சமாக சிறப்பு. வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பிரச்சனை இல்லாமல் கிடைக்குமா அப்படிங்கிறதா இப்ப இதுல கேள்வி. அப்ப சுகபோகமான ஒரு வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, திருமணத்துக்கு பின் கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய சந்தோஷமான தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிர பகவான் ஒருவரே. அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயமாகவும், சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய விஷயத்தை அவர் லஜரியான ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகமான நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் சுக்கிர பகவான் உச்சமாக இருப்பது ஒரு வகையில் நன்மை என்று நீங்க எடுத்துட்டாக்க கூட சுகபோகமான ஒரு வாழ்க்கை இது எல்லாமே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அது பிரச்சனையோடு தான் கொடுப்பாரே தவிர பிரச்சனை இல்லாமல் கொடுக்க மாட்டார். உச்சமா இருக்கிற அன்பர்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க செல்ல தெளிவா சொல்லுவாங்க. ஆனா போங்கப்பா, சுக்கிர பகவான் என் ஜாதகத்துல உச்சம் ஆகா ஓகோன்னு சொன்னாங்க, இதை நம்பி நான் வண்டி வாங்கினேன், கடன்ல வாங்கினேன், அப்படி வாங்கினேன், இப்படி வாங்கினேன், வீடு வாங்கினேன், வீடு கடன்ல இப்படி வாங்கி வாங்கி பெரும் கடனாகி சில நேரங்களில் வீடு ஏலம் போய் நகையை ஏலத்துக்கு விட்டு ஒரு சொத்து சுகம், ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாம கணவன் மனைவி பிரச்சனையோடு தாப்பா நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணற்ற ஜாதகத்தை என் அன்னை முத்தாரம்மன் அருளால் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். பார்த்த வகையில இருந்து அடியே உணர்ந்த விஷயம், என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த தெல்ல தெளிவா ஒளிவு மறைவு இல்லாம ஓப்பனா அப்படியே சொல்றேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. சரி, பிரச்சனை தான் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சப்பா, வேற ஏதாவது செய்யலாமான்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதற்கு உண்டான வழிபாடுகள் என்ன, தெய்வ வழிபாடுகள் என்ன, எப்படி நீங்க வழிபாடு செய்தால் இந்த சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யலாம். தோஷம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் கொடுத்துட்டாரு, அதை நிவர்த்திக்கு நம்ம இறைவனை எப்படி நாட வேண்டும், இஷ்ட தெய்வம் வழியாகவா, குலதெய்வம் வழியாகவா, எப்படி வழிபாடு செய்யும் போது இந்த சுக்கிர தோஷம் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறத நீங்க 12 ராசியில பிறந்த அன்பர்களுக்கும் தனித்தனியா சொல்றேன். நண்பர்கள் முழுமையா பாருங்க. ஒரு சில நேரங்கள்ல நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருந்தால் இதே வீடியோவை திருப்பி ஒருக்கா நீங்க கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். ஏன்னா நான் ராசியும் லக்கணத்தையும் ஒன்னா சேர்த்து பொருத்தி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா நீங்க ராசிப்படி மட்டுமே பார்த்து பலன் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா லக்கணப்படி மட்டுமே நீங்க பார்த்து பலன் கேட்டிருப்பீங்க. ராசியும் லக்கணத்தையும் ஒரு சேர சேர்த்து சொல்லும் போது உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதனாலதான் இந்த விஷயத்தை தெளிவா சொல்றேன், சரிங்களா? ஏன்னா ஒரு கிரகம் ராசி என்று சொல்லக்கூடிய உடலுக்காகவும் லக்கணம் என்று சொல்லக்கூடிய உயிருக்காகவும் தான் சேர்ந்து வேலை செய்யுமே தவிர உயிருக்கு மட்டும் ராசிக்கு மட்டும் அப்படி வேலை செய்யாது. சிவனும் சக்தியும் சேர்ந்தாதான் உலகம். சிவன் அப்படிங்கிறது உயிர், லக்கணம், ராசி அப்படிங்கிறது சக்தி என்று சொல்லக்கூடிய பார்வதி அம்மன். இந்த 2 பேரும் சேர்ந்தாதான் உலகம் அப்படிங்கிற மாதிரி இந்த இரண்டையும் ஒன்னா சேர்த்து சொல்லும் போதுதான் உங்களுக்கு நான் சொல்ற பலன் துல்லியமா நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும். சரி, சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம தெளிவா சொல்லிடலாம். சுக்கிரன் அப்படின்னாலே பாருங்க, கால தேவ கணக்குப்படி அவர் உச்சமாகிற ராசி எந்த ராசின்னு கேட்டீங்கன்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மோட்ச ராசி, விரய ராசி. ஒரு கிரகம் உச்சமாகும் போது பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுல உச்சமானதாங்க அது உங்களுக்கு பலன். அந்த கிரகம் உச்சமாகிற ராசியை பாத்தீங்கன்னா அடுத்த ராசி எல்லாமே உச்சமாகுது. நீங்க உங்க வீட்டுல படுத்து தூங்குறதுக்கும், உங்க வீட்டுல நீங்க இருந்து ஒரு ஆட்சி அதிகாரமா பண்றதுக்கும், ஒரு மாமா வீட்லயோ, மச்சான் வீட்லயோ, தாத்தா வீட்லயோ, பாட்டி வீட்லயோ, பக்கத்து வீட்லயோ போய் நீங்க ஒரு அதிகாரத்தை செலுத்த முடியுமா? செலுத்த முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய வீடு. அந்த வீட்டுல போய் உச்சமாகும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் கிளப்பும். சரி, சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரய ராசியில உச்சமாயிட்டார். பிரபஞ்ச கணக்குப்படியே அவர் விரயஸ்தானத்துல தான் உச்சமாகிறார். அப்போ உங்களுக்கு உங்கள் கர்மாப்படி இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு விரயங்களையும் பிரச்சனைகளையும் சுகங்களையும் துக்கங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் உண்மை, சத்தியமும் கூட. இந்த சுக்கிர பகவான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்வாரா? கண்டிப்பாக இல்லை. தன்னுடைய ராசிக்கு அவர் கடங்கார ராசிங்க. தன்னுடைய ராசிக்கு அவர் கடங்காரர். தன்னுடைய ராசிக்கே பிரச்சனைக்குரிய கிரகம் சுக்கிர பகவான்.
காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கும் காலதேவ கணக்குப்படி 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ராசி சமூக தொடர்பு சம்பந்தப்பட்ட ராசிக்கும் அவர் பிரச்சனைக்குரிய அமைப்பு. எப்படி பிரச்சனை? பொதுவான மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியே சுக்கிர பகவான் தான். அப்போ சுக்கிரன் என்ன முதல்ல நீங்க முடிவு பண்ணிக்கலாம். உங்களுடைய மனைவி உங்களுடைய சுகத்துல ஒரு பாதியை சந்தோஷமா ஏத்துக்கிறதுக்கு உண்டான அமைப்புல யார் வர்றாங்களோ அவங்க சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்பு. குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்க கன்னி பெண்கள். உறவுகள்னு பார்த்தீங்கன்னா அத்தை உறவு, சரிங்களா? அத்தை உறவு போன்ற உறவுகள். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிங்க. அடுத்து உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள், அது அத்தையா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், குழந்தையாரா இருக்கட்டும், மச்சினி சொல்லலாம் குழந்தையா, இப்படி எந்தெந்த உறவா இருந்தாலும் அதை நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த உறவுகளும் உள்ள கணக்கை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வேலை செய்யும். இந்த கிரகம் உச்சமாயிருக்குது. இது நல்லதா கெட்டதா? உங்களுடைய சுகங்களை உங்கள் சொத்துக்களை நீங்க அனுபவிக்க போறீங்களா, அடுத்தவங்க அனுபவிக்க போறாங்களா அப்படிங்கிறதா இப்ப கேள்வி, சரிங்களா? சுக்கிர பகவான் உச்சம் ஆயிட்டாருனாலே அடுத்த வீட்டில் தான் உச்சமாகிறார். அப்போ உங்களுடைய வருமானம், பொருளாதாரம், சுகம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள், சுக்கிர பகவான் ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் ஒரு காலகட்டத்தில் சுக்கிரதசை நடந்தால் அது 20 வருஷம் அந்த விஷயத்தை செய்யும். நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சுக்கிர புத்திகள் எப்பெல்லாம் ஒரு 3 வருஷம் 2.25 வருஷம் உள்ள வருதோ அந்தந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக நீங்க இது சந்திக்காம நீங்க கிராஸ் பண்ண முடியாது. சரி, 12 ராசிக்கு என்ன பண்ணலாம்? வழிபாடு என்ன? தெய்வ வழிபாடு என்ன? எப்படி எடுக்கலாம்? இதுல கன்னி தெய்வ வழிபாடு சத்தியமா உள்ள உண்டு. இந்த கன்னி தெய்வ வழிபாடுக்கு நாளைக்கு ஒரு வீடியோவில் தெளிவா அதை மட்டும் தெளிவா கொடுக்குறேன். இது தெய்வ வழிபாடு மட்டும் எடுத்துக்கலாம், சரிங்களா? சரி, மேசம் ராசி, மேசம் லக்கணத்துல பிறந்திருக்கீங்கன்னா ராசியும் லக்கணமும் ஒன்னா வர்றவங்களுக்கு இந்த பலன் அப்படியே இருக்கும். ராசியும் லக்கணம் கொஞ்சம் வேற வேற வருது அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசிப்படி நான் என்ன வழிபாடு சொல்றனோ அதையும், உங்க லக்கணம் வேற லக்கணமா வரும்போது அந்த ராசிக்கு என்ன வழிபாடு சொல்லணும் ரெண்டையும் ஒன்னா பொருத்தி பாருங்க, கரெக்டா இருக்கும். அதை நீங்க வழிபாடா எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டவுட்டா இருக்குது, குழப்பமா இருக்குன்னா அடியே நம்பர் கால் பண்ணி கேளுங்க, தெளிவா உங்களுக்கு வந்து விளக்கத்தை கொடுக்குறேன், சரிங்களா? சரி, மேச ராசி மேச லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து 2க்கும் 7 கூடிய அதிபதி. குடும்பஸ்தானத்துக்கும் வருமான ஸ்தானத்துக்கும் பொருளாதார ஸ்தானத்துக்கும் உங்களுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியா வந்து அவர் எங்கே உச்சமாகிறார்? காலதேவ கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடம், உங்கள் ராசி இலக்கணப்படி 12ஆம் இடம். அப்போ விரயஸ்தானத்துல வந்து உச்சமாகிறார். குடும்பஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்திலையும் உங்கள் வருமான ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்திலையும் உங்களுடைய திருமணம் சுகம் சார்ந்த விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையிலையும் உச்சமாகிறார். அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிரச்சனை வரும்ல. வருமானத்துல உங்களுக்கு நிறைய சுகங்களை கொடுத்தாலும், வருமானத்துல நிறைய லாபங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது நிஜமாயிட்டுங்களா? இப்போ வழிபாடு எப்படி எடுக்கலாம்? இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா பெருசா போகும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து கொஞ்சம் முழுமையா பொறுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும், சரிங்களா? சரி, இப்போ இந்த சுக்கிர பகவானுக்கு நீ பரிகாரம் எப்படி எடுக்கலாம்? மேச ராசி மேச லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குல தெய்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அவர் வந்து 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வந்து உச்சமாகிறார். அப்போ குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய லாபத்துல வரக்கூடிய ஒரு சில தொகையை, சின்ன தொகையை நீங்கள் வந்து இறைவனுக்கு நீங்கள் காணிக்கையாக நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு கரெக்டா எடுத்துக்கிட்டே இருக்கலாம், சக்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து அவர் 8ல இருக்கிறார். உங்கள் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு வருமான ஸ்தானத்துக்கு லாபத்துல இருக்கிறார். அப்போ குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது குலதெய்வத்துக்கு உங்களுடைய உழைப்பில் வரக்கூடிய உங்கள் வருமானத்தில் வரக்கூடிய ஒரு சிறு தொகை, ஒரு லாபத்தை குலதெய்வத்திற்கு நீங்கள் உண்டியல்ல காணிக்க போடுவதும், குலதெய்வத்துக்கு கொண்டு போய் செலுத்துவதும், குலதெய்வத்துக்கு கோவிலில் போய் செலவு பண்ணும்போது நல்ல பரிகாரமாக இருக்கும். குலதெய்வம் கோயிலில் நீங்க எப்போ போனாலும் சரி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்துட்டே இருங்க, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? மறுபடியும் குலதெய்வ ஸ்தானத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அபிஷேக ஸ்தானமாக வரும். உங்கள் ராசி லக்கணத்திற்கு குலதெய்வத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடியது பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்ய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்து வந்து இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. அந்த தனுசு ராசிக்கு அவர் நிற்கிற ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பட்டு சேலை துணி ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல வர்றாரு. அப்போ நீங்க வந்து இஷ்ட தெய்வத்திற்கு வந்து வருஷம் ஒரு தடவை மறக்காம பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்ய
உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இது மேசராசி மேச லக்கணம். சரி, ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானே வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியாகி வந்து சரிங்களா, சுக்கிர பகவானே 6ஆம் அதிபதியாகி அவர் உச்சமாகிற ராசி உங்கள் ராசி லக்கணப்படி அவர் வந்து லாபஸ்தானத்தில் வந்து உச்சமாகிறார். அப்போ லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமும் கடங்காரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து லாபஸ்தானத்தில் உச்சமாகிறார். கடன்ல நீங்க இருப்பீங்க. ஒரு வண்டி வாகனம் வீடு வாசல் என்ன வாங்கினாலும் கடன் தான். சொத்து சுகம் சார்ந்த விஷயம் எல்லாமே கடன் தான். கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப வாழ்க்கை எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. நீங்கள் என்ன வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வ ஸ்தானத்திற்கு உங்களுக்கு 9ஆம் இடமாக வரக்கூடிய ஸ்தானம் மகர ராசி. மகர ராசிக்கு அவர் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் நிற்கிறார். அதாவது விதை முளைக்கிற ஸ்தானத்தில் நிற்கிறார் எடுத்துங்க, புரிஞ்சிடும். அப்போ மகர ராசி அப்படிங்கிறது காலதேவ கணப்படி கர்ம ராசி. உங்களுடைய ராசி லக்கணப்படி அந்த ராசி வந்து 9ஆம் இடமாக வரும். உங்களுடைய இஷ்டப்பட்ட தெய்வம் கோயிலில் போய் நீங்கள் அடிக்கடி முடி காணிக்க கொடுத்து வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, குலதெய்வ ஸ்தானத்துக்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, குலதெய்வ ஸ்தானத்துக்கு அவர் வந்து நேர் 7ல் நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனைவியோடு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம், திருமணத்துக்கு முன்னாலும் சரி திருமணம் முடிவதற்கும் சரி, நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலில் போய் நீங்க வந்து அபிஷேகங்கள் செய்து அந்த குலதெய்வத்துக்கு வந்து ஆயுதங்கள் வாங்கி வச்சு அபிஷேகங்கள் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்யத்தான் உங்களுக்கு வந்து குலதெய்வம் கோவிலில் போய் அபிஷேகம் செய்யத்தான் உங்களுக்கு வந்து இந்த சுக்கிர பகவான் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் கரெக்டா தெள்ள தெளிவாக நூல் பிடிச்ச மாதிரி உங்களுக்காக அது வந்து நிற்கும். இது ரிஷபராசி ரிஷப லக்கணம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதுன